அண்மை செய்தியை பார்க்கிறோம். தாயை பிரியும் குட்டி யானைகளை வேறு யானை கூட்டத்துடன் சேர்க்காமல் வளர்த்து பின் வனத்தில் விடக்கோரிய வழக்கானது தொடரப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இதுகுறித்து மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு குறித்து பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னையைச் சேர்ந்த விலங்குகள் நல ஆர்வலரான முரளிதரன் என்பவர் தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில் சமீப காலமாக தாய் யானையை குட்டிகள் பிரியும் நிகழ்வுகள் நிகழ்ந்துள்ளன. இந்த குட்டிகளை வேறு யானை கூட்டத்துடன் சேர்த்து வைக்க வனத்துறையினர் முயற்சிக்கின்றார்கள். அந்த குட்டி யானைகளை மற்றொரு கூட்டம் சேர்த்துக் கொள்ளும் வாய்ப்பானது வெறும் 5% மட்டுமே உள்ளதாக மறைந்த யானை நிபுணர் அஜய் தேசாய் தெரிவித்துள்ளதாக அந்த மனுவில் தெரிவித்துள்ளார். அதனால் தாயை பிரியும் குட்டி யானைகளை வேறு ஒரு யானை கூட்டத்துடன் சேர்ப்பதற்கு பதிலாக 4 அல்லது 5 குட்டி யானைகளை சேர்த்து ஒன்றாக வளர்த்து பின் வனத்தில் விட உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கூறியிருக்கிறார். அதே போல வால்பாறை பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட புலிக்குட்டி சுயமாக வேட்டையாடும் வகையில் தேவையான அளவில் நிலத்தில் வளர்த்து பின்னர் வனத்தில் விட வேண்டும் எனவும் வனவிலங்குகளுக்கு சிகிச்சை வழங்கவும் மறுவாழ்வு வழங்கவும் சர்வதேச அளவில் பயிற்சி பெற்ற கால்நடை மருத்துவர்களை அடங்கிய ஒரு நவீன மருத்துவ வசதி ஏற்படுத்த தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் நீதிபதி பரத் சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வு மத்திய மாநில அரசுகள் இந்த மனுவிற்கு பதிலளிக்க உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் தமிழகத்தில் யானைகள் வழித்தடம் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய 38 வழித்தடங்கள் குறித்து சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு செய்ய வேண்டும் எனவும் கோவை சடவியல் பகுதியில் யானைகள் மறுவாழ்வு மையம் அமைக்கவும் தமிழ்நாடு தொழில்நுட்ப நகர கட்டுமானத்திற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் முரளிதரன் தனது மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த மனுவிற்கு பதிலளிக்க மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.